பைக் எது கீழே வந்துட்டு இருக்குது, ஆக்சிடென்ட்டு. போலீஸ்கார் ரெஸ்ட் இருக்காரு. இவங்ககிட்ட இவனை பார்த்தா லைசன்ஸ் கூட இருக்க மாதிரி தெரியலையே. ஆஹா, 140ல் எவ்வளோ சின்ன கேப்பிங் இருந்தாலும் உள்ளே வந்து வெளில வந்துட முடியுது. ஆல்மோஸ்ட் தெரியல, லைட்டாக ஒரு வாபுலேஷன் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா இந்த கோப்ரா ஸ்ப்ரிங்ஸ்னால ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேப்பிங்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது. நிஷாந்தியா, வெல்கம் நம்ம சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலேனோ ஆர்எஸ் 1 லிட்டர் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு கார். ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனாக மாடிஃபை பண்ணி டியூன் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூனிங்கு, வீல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க, வண்டி எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போதைக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர்லேருந்து ஷூட் பண்ணிக்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பெயிண்ட் ஜாபில் இருக்குது. அண்ட் வண்டியோட டோட்டல் தீமே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் வித் பிளாக் கலர் தீம் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் கிரில்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த ஃபாக்லாம் கேசிங்லாம் இருக்கு இல்லையா, அது மிரர் கேப்ஸ், ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பெயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெட் வித் பிளாக் வந்துட்டு அந்த பர்ஃபெக்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது எவ்வளோ கூலாக இருக்குன்றது நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நம்மளுக்கு சைட் ப்ரொஃபைல் வந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் வந்துட்டு அலாய்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 17 inch இன்ஃபோஜ்ட் வீல்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 215/45 R17 செக்ஷனில் இருக்குது. ஸோ வண்டி பவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் 17 inch இருக்குன்றதுனால நம்மளுக்கு ஈவன் வண்டி லோவர் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வண்டியோட சைடு ப்ரொஃபைல், ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து கம்பெனி கொடுத்த OEM இந்த ஸ்கர்ட்ஸ் வந்துருக்கு. சைட்ஸ் வண்டியை க்ளோஸ் ஆங்கில் பார்க்குறது இந்த மாதிரி தூரத்தான ஆங்கிலேருந்து பார்க்கும்போது தான் வண்டி செம்மையாக இருக்குது. ஏன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா லோவரிங்லாம் பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியோட க்ளோஸ் அப் ஷாட்ஸ் பார்த்து வண்டியோட பின்னாடி வரணும்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு யோகோஹாமாவோட வீல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபோஜிட் சீரிஸில் பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா 35-30 mm ட்ராப்பு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ராப் லெவல் கம்மியாக தான் இருக்குன்னு தெரியும், பட் ரொம்ப கம்மியாக இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 members உட்காந்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு பேட் ரோட்ஸில் பிரச்சனை இருக்கும், பட் நார்மல் ரோட்ஸில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் லோவர் பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட பாடி ரோல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக குறைஞ்சி உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணுற ஸ்டாண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வண்டி செட் ஆகும். பின்னாடி வரணும்னா உங்களுக்கு பலேனோ அந்த மாதிரி எந்த பேட்சும் இந்த வண்டியில் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுசுகி லோகோ பிளாக் அவுட்டில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு RSன்ற லோகோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூட் இது கொடுத்துருக்காங்க, பூட் லிப் மாதிரி. அது பின்னாடி இந்த பக்கெட் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு அந்த சைட் ஸ்கர்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சைட் ஸ்கர்ட்ஸில் வர இது பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி வரைக்குமே வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ லைக் ஒரு டிஃப்யூசர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வருது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்கேஸ் பெலேனோ வேறு வேரியண்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் காரில் பார்த்திங்கன்னா க்ரோம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும், டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சிஎஸ் ரிவ்யூ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் வித் ரெட் தீம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் பிளாக் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த வண்டியில் அந்த டோர் ஹேண்டில்ஸ் பிளாக்ல இருக்குது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ செக்ஸியராக இருக்குன்னு தெரியும், ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் ரெகுலர் பலேனோக்கும் பலேனோ RSக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் பிரேக்கிங். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்ட் டிஸ்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் காரில் பிரேக்குக்கு எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணல. பிரேக் பார்த்திங்கன்னா ஸ்டாக் பிரேக்ஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிக்சல் பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காராம். ஸோ டிக்சல் பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி JDM காஸ் ஃபார் லைக் சுசுகி இந்த மாதிரி வண்டிலாம் இருக்கு இல்லையா, இக்னிஸ், அதுக்கப்புறம் பலேனோக்கெலாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிக்சல் பேட்ச் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பிகாஸ் தே ஆர் மென் ஃபார் JDM காஸ். அந்த ஜப்பான்லேருந்து அவங்க மேக்குக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். லைக் ஹவு திஸ் Brembo அண்ட் EBC2 Magic 2 நம்ம Volkswagen WAG குரூப் கார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சிமிலர். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியோட இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அந்த பலேனோட 1 liter டர்போ இன்ஜினு. ஸோ நீங்கள் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் பண்ணாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஏறாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ் 1 உங்களுக்கு 5 hours தான் பேர்லி வந்துட்டு உங்கள் இன்ஜினால் ஏற்ற முடியும். ஏன்னா வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு டர்போ கிடையாது, அந்த ஏரை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது. பட்னா இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு டர்போ இன்ஜின். ஸோ ஒரு எண்ணெய் பெட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பலேனோக்கும் ஒரு டர்போ பெட்ரோல் இருக்க பலேனோக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆனால் உங்களுக்கு டர்போ பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, கை வைக்க வேணாம்னாங்க, வச்சு பார்த்துருவோம். லைட்டாக வந்துட்டு அந்த ஹீட் இன்சுலேஷன் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1+ டியூனில் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஸ்டேஜ் 2 டவுன் பைப் அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் வெளியாக இருக்கும். பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரீமப் மட்டும் தான் போயிருக்கு. அண்ட் K&Nோட ரீப்ளேஸ்மெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது இந்த வண்டியில். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுசுக்கியில் பூஸ்டர் ஜெட் சுசுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ காரோட எக்ஸ்டீரியர் இன்ஜின்லாம் காட்டியாச்சா, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், காரோட இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வண்டிக்குள்ளே போய் பார்த்துடலாம்.
அண்ட் வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் தீம் தான் வந்திருக்கு. அண்ட் மிடில் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு கிரேஷ் தீம் மட்டும் உள்ளே கொண்டு வந்துருங்க. சைட் ஸ்கர்ட்ஸில் வர ஒரு கிரேஷ் கலர், ஸோ அந்த தீம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் மிடில் சிஸ்டமில் வந்துருக்கு. மற்றபடி உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே தெரியும். சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாக் அவுட்டான சீட்ஸு பர்ஃபெக்ட்லி வந்துட்டு லேட் அவுட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வரல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் தான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி கலருக்கு தகுந்த மாதிரியே அந்த ரெட் கலர் அப்படின்ற இது வருது. ஸோ இப்போ இந்த கார் கலர் ரெட் பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன கலர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கார் கலர் ஈக்குவலாக வந்துடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு டோர் தரீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கார் தீம் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்தாச்சு. உங்களுக்கு நம்ம பூட் மட்டும் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு போயிடலாம். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆடியோவில் எந்த சேஞ்சஸ் பண்ணல. ஓகே, ஸோ வண்டியோட ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாக் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல. ஸோ ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மாடிஃபிகேஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே டேரெக்டாக காருக்குள்ளே போயிட்டு நம்ம டிரைவிங் ரிவ்யூ முடிச்சிடலாம். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த அண்டுலேஷன்ஸ்லாம் இருக்குல்லையே, ஸோ நம்ம அண்டுலேஷன்ஸில் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. அண்ட் ஸ்டாக் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ஹேஷாக இருந்துச்சு டிரைவ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஓனர் க்ளைம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்டேஜ் 1+ பண்ண கார். ஸோ விச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ரீமேப் மட்டும் தான் வண்டியில் போயிருக்கு. அண்ட் கேன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபில்டர்ஸ் போயிருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இன்லெட்டில் எடுக்கணுன்றதுக்காக. அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டும் போதே ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுற விஷயமா இருக்கும் இந்த காரில். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் த்ராட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டாக்குக்கும் டியூனுக்கு அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணும்போது கிராஜுவல் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ், நான் ஆக்சுவலாக பக்கத்து சீட்டில் உட்காரம்ப கூட எனக்கு அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் ஃபீல் பண்ண முடியல. பிகாஸ் அப்போ ரோட் அண்டுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இல்லை. பட் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அண்டுலேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. அண்ட் வண்டியோட ரியல் டைம் ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ கிடைக்குது? ஒரு 14-15. ஓகே, ஹைவேஸ்லேயேவா? இல்லை, ஹைவேஸ்னால் இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஓகே, நம்ம அடிச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கும்போது இனிமையாக இருக்குது ப்ரோ. என் வண்டிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே வந்துட்டு 10க்கு மேலே தராது. நான் போலீஸ்காரன் அடிச்சிட்டாங்களா? பைக் எதோ கீழே வந்துட்டு இருக்குது, ஆக்சிடென்ட்டு. போலீஸ்கார் அடிச்சிட்டு இருக்காரு. ரைட்டில் உள்ள வந்துட்டுருக்காரு ப்ரோ. கார் தான், கார் தட்டி உள்ளே வந்துட்டுருக்காரு. இவங்கிட்ட இவனை பார்த்தா லைசன்ஸ் கூட இருக்க மாதிரி தெரியலையே. ஆஹா, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல அந்த பவர் டாக் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பவர் அண்ட் டார்க் உங்களுக்கு இன்ஜின்லேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரியல் டைம் மீட்டர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் வண்டி வந்துட்டு லீனியர் பவர் டெலிவரி கொடுக்குது. உங்களுக்கு என்ன இன்ஜினாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது லைக் ஆல்மோஸ்ட் அந்த டீசல் டார்க்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபார் க்ரீப்பிங் பர்பஸ் ஆர் க்ரூசிங் பர்பஸ் இன்சைட் த சிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு லோ எண்ட்லேயே அந்த ஒரு நல்ல பவர் தெரியுது. ஸோ த்ராட்டில் மதிக்கும் போது தான் டர்போவில் லேக் இருக்கா என்னன்னு பார்க்கணும். ஸோ வண்டி இப்போ த்ராட்டில் கொடுத்தா உங்களுக்கு அந்த 2000 RPMஸ்லேருந்தே வந்துட்டு லீனியராக பில்ட் ஆகுது. ஸோ வண்டியோட டியூன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவ் டியூன் இல்லாமல் ஒரு லீனியர் டியூனில் இருக்குது. அண்ட் நீங்கள் ரெட் லைன் ஹிட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு அது அக்ரெசிவாக இருக்கான்ட்டு. லைக் உங்களுக்கு 3500 RPM மேலே அது அக்ரெசிவ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வண்டியோட ஆக்சிலேஷன் தெரியும், நம்ம ஒரு 100 அந்த மாதிரி ரீச் ஆகிடும். அண்ட் வண்டி வந்துட்டு எனக்கு ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு வண்டி அந்த இதில் ஸ்டிஃப்னஸில் இருக்குன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக ஸ்டிஃப் இருக்கிறதுனால வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒய் ஆக்சிஸ் ரோல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்டிஃப்னஸ் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், அது செம்மையாக இருக்கும். நமக்கு மட்டும்தான் பிடிக்கும், அது என்னமோ கரெக்டு தான். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா லைக் அந்த டார்க் வந்துட்டு சீட்டுக்கு புஷ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லீனியராக ஏறுது. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கியரிங்கில் 3500 RPMs தோ. இப்போ இந்த தேர்ட் கியரிங் எஸ்பெஷலி ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பர்டிகுலர் காரில். ஸோ இப்போ இந்த 3500 RPM இருக்கு இல்லையா, இப்போலாம் மறிச்சா உங்களுக்கு தெரியும் தேர்ட் கியரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 110 kmph வந்துருச்சு. அண்ட் கோப்ரா ப்ராக்ரஸிவ் ஸ்ப்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல்லான ஜாப் பண்ணுது. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு தூக்கி போடுது, விச் இஸ் லைக் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் ஃபேமிலி பீப்புள்ஸ். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது தான் வண்டியை வந்துட்டு ஓட்டணுன்றது தோணும். இன்கேஸ் நீங்கள் ஹைவேஸில் நீங்கள் ஈவன் 170, 180 உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக கார்னர்ஸ் எடுக்கலாம். தேர்ட் கியர் புல் செம்மையாக இருக்குது ப்ரோ. 3rd to 4th உங்களுக்கு பர்ஃபெக்ட். ஓகே, இந்த இடத்துல தான் உங்களுக்கு போலீஸ் இருப்பாங்க கரெக்டாக அந்த இதை தூக்கிட்டு பேரிகேட் கிட்டியா.
ஸோ உங்களுக்கு வண்டி ரியல் டைம் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு 14 to 15 ரிட்டர்ன் பண்ணுது. ஆன் ஹைவேஸ் உங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு 18 அரௌண்ட் ரிட்டர்ன் பண்ணும். உங்களுக்கு ஒரு 128 ஹார்ஸ் பவர் ஆன் வீல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த 14.5 இல்லை 15 வந்துட்டு உங்களுக்கு சிட்டி எவ்வளவோ பெட்டர். அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ண நான் 4th இருந்தேன். ஸோ அலாங் வித் பிரேக்கிங் லைட்டாக இன்ஜின் பிரேக்கிங் பண்ணனாலும் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக கூட வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வண்டி லைக் கிரேட்டர் ஸ்பீட்ஸ் லைக் ஒரு 100 கிட்ட போகும்போது எல்லாமே அந்த ஸ்பீட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்ஸ் மாஸ்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் போகாமல் நம்மளுக்கு உள்ளே அந்த தெரிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிட்டி ரோட்ஸில் இருந்தோம். ஸோ சிட்டி ரோட்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு லோவர் ஆர்பிஎம்ஸில் வண்டி எப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னு தெரியும். அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஓப்பன் த்ராட்டில் கொடுத்துருக்காரு நம்ம ஹைவேஸ்க்கு வந்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து மூவ் பண்ணுவோம். உங்களுக்கு வீல் ஸ்பின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லவே இல்லை. ஏன்னா வண்டியோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசு 215 செக்ஷன் போட்டிருந்தாங்க. அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6000 ஆர்பிஎம்மில் வந்துட்டு ரெட் லைன் ஆகுது. ஸோ 5800 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் கியரில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 வந்துருச்சு. லைக் அட் நோ டைம் உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாக்ட்லி 6000 ஆர்பிஎம் ஷிஃப்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வண்டி வந்துட்டு லோவரிங் ஸ்ப்ரிங்ஸ் போட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்ப்ரிங்ஸாக. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேம்பிங் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் வந்து 4th கியரில் தான் வந்துட்டு இன்னமும் இருக்கேன். வண்டி ஒரு 130 140 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறது. அண்ட் ஸ்டாக் ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அட் 140 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. லைக் ஈவன் இஃப் யூ பிரேக் த கார் இஸ் மெயின்டைனிங் அட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு சொல்லலாம். திஸ் இஸ் டியூ டு உங்களுக்கு அந்த 215 செக்ஷன். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 195 செக்ஷன் டயர்ஸ் வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 215 செக்ஷன் டயர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு 2 times ஜாஸ்தி ஒரு. ஸோ நம்ம இப்போ டவுன் ஷிஃப்ட் கொடுத்தாச்சு. அண்ட் உங்களுக்கு அந்த 3500 ஆர்பிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனியாரிட்டியாக இருக்குது. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் புல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 3 gears ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த 4000 ஆர்பிஎம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புல் ஸ்ட்ராங்கர் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த லேன் சேஞ்சஸ்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த லேன் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரெசிவாக இருக்குது ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக். ஸோ ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ரெட் லைன்ஸ் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் உங்களுக்கு ஷார்ப்பராக இருக்குது. பட்னா உங்களுக்கு லோவர் ஆர்பிஎம்ஸ்லேயே வந்துட்டு அந்த லைட்டனாக இருந்தாலுமே இட் இஸ் ஷார்ப். நீங்கள் வந்துட்டு லைட்டாக திருப்பினாலே போதும் உங்களுக்கு ஸ்டேரிங்களோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி தெரியுது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லேன்லேருந்து நெக்ஸ்ட் லேன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லேன்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸ்டேரிங்கோட அதிகமாக ப்ளே பண்ணல. ஸோ கம்மி ப்ளேலாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஜாஸ்தியான உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ விச் இஸ் பெட்டர் டு ஹேண்டில். ஸோ இந்த கோப்ரா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டம்பர்ஸை பெரிய லெவலில் டேம்ப் பண்ண வர்றதில்ல. அதனாலே இந்த இடத்துல கார்னர்ஸ் இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அப்புறம் இங்கே கீழே திருப்பிக்கலாமா? சுசுகி இன்ஜின்ஸில் நீங்கள் எந்த இன்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே பரவாயில்ல. லைக் K12B K14B எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஃப்ரி இன்ஜின்ஸ். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா NA சீரிஸில் வந்துச்சு நம்ம இந்தியாவில். லைக் சியாஸில் ஸ்விஃப்ட்டில் இந்த பர்டிகுலர் கார் பார்த்தீங்கன்னா K10 சீரிஸ் இன்ஜின் வந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி இன்ஜின். ஒரு 4000 ஆர்பிஎம் மேலே வண்டி அப்படியே செம்ம பவராக இருக்குது. அண்ட் ஈவன் ஒரு டர்போ கார் தான். ஸோ டர்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிக்கினாங்க. 4000 ஆர்பிஎம் மேலே இன்னும் பயங்கரமாக ஜாஸ்தியாக பில்டப் ஆகுது. உங்களுக்கு அக்ரெசிவ் டியூனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அட் சர்டன் ஆர்பிஎம்ஸ் வரைக்கும் வண்டி ரொம்ப டெட்லியாக இருக்கும். அந்த ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபுல் த்ராட்டில் கொடுத்துடலாம். உங்களுக்கு அந்த 4000 ஆர்பிஎம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் இன்னும் ரெஃப்ரியாக மாறுது. ஸோ உங்களுக்கு சுசுக்கியோட இன்ஜின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெஃப்ரி இன்ஜின்ஸ் தான். பட்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த 4000 ஆர்பிஎம் மேலே இங்கே 4000 ஆர்பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ஏறுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இது புல் இருக்கிறது அந்த 4000 ஆர்பிஎம் மேலே பார்த்தீங்கன்னா புல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 140 kmph வரைக்கும் இருக்குது. ஸோ ஈச் கியர் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன இடத்துல மட்டும் அண்டர்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஆனால் இதே வந்து நீங்கள் ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த மாதிரினா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிஃபர் செட்டப்புக்கு வண்டி வந்துட்டு ஒரு சூப்பராக ஹேண்டில் ஆகும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பட் வண்டியில் இருக்க ஒரே ஒரு டவுன் சைடாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா உங்களுக்கு லைக் ஒரு 140 போகும்போது ஸ்டேரிங்கில் லைட்டாக ஒரு வாபுலேஷன் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிரேக் அடிக்கிறதுனா தெரியுதுங்களா. ஸோ லைட்டாக அந்த ஸ்டேரிங் வந்துட்டு ஒரு வாபிள் ஆகுது. ஸோ அந்த ஒரே ஒரு டவுன் சைடு தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த காரில் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் உங்களுக்கு வந்து 4 வீல்ஸுமே உங்களுக்கு டிஸ்க் இருந்தாலுமே லைக் பிரேக்கிங் இஸ் ஸ்ட்ராங். பட் நான் வந்து அந்த பிரேக் அடிக்கும்போது உங்களுக்கு ஸ்டேரிங் வாபிள் ஆகுது. ஸோ அது வந்துட்டு லைட்டாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ உங்களுக்கு ஒரு 110 க்ரூசிங் லைக் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ தருதுன்றது செக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு ஸோ என்ன தான் ஸ்டேஜ் 1 ப்ளஸ் பண்ண பலன் ஆர்எஸ்ஆர் இருந்தாலும் இது டேரக்ட் காம்பரேட்டர் லைக் போலோக்கெலாம் கம்பேர் பண்ணால் அது ஸ்டேஜ் 1 ப்ளஸ் பண்ணால் 140 ஹார்ஸ் பவர். அது டியூனிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக போலோ இது எந்தத்தில் பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் காஸ்ட்டு. போலோவோட ஸ்பேஸில் பாதி காஸ்ட் இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பவரில் ஓரளவுக்கு சிமிலராக ஹேண்ட்லிங் வந்து ஈக்குவலாக இருக்க வண்டியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு 100ல் இருக்கேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2500 RPM இருக்குது. அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20ல் நிற்கிது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து வண்டி ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் நீங்கள் வண்டி மெரிக்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வண்டி பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் மிதிச்சோம். அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரோட்டில் ஹெவி அண்டுலேஷன்ஸ் இருக்குது, ஒரு ப்ராப்பர் ரோட்ஸ் இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ட்ராக்குக்குலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஸ்டிஃபர் செட்டப்புக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். யூ லவ் டிரைவிங். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா அண்டுலேஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அண்டுலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு லைக் நம்ம ஸ்டிஃபர் செட்டப்பில் இருக்கிறதுனால தூக்கி போடுது. அதனால நம்ம ஒரு 140+ ஸ்பீட்ஸை வந்துட்டு நம்ம பப்ளிக் ரோட்ஸில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பேட்ச் இருக்குது இந்த ரோட்ஸில். மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் வீடியோட கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, ஒரு சாஃப்ட்வேர் ரிமம்பர் பண்ணியிருக்காங்க, ஒரு லீனியர் டியூனில் இருக்குது. ஸோ இதே உங்களுக்கு அந்த அக்ரெசிவ் டியூனில் இன்னொரு அதில் ஒரு டவுன் சைடு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஆர்பிஎம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டர்போ ஸ்பூலிங் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் உங்களுக்கு அந்த பூஸ்ட் பயங்கரமாக கிக்கின் ஆகும். ஸோ அப்படி கிக்கின் ஆகிறதுனால உங்களுக்கு வீல் ஸ்பின்னும் ஆகும். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து டாக் ஸ்டியர் ஆகும். ஸோ இந்த ஒன்றில் பார்த்தீங்கன்னா டாக் ஸ்டியர் இல்லை, எண்ணெய் வண்டி மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே லீனியராக ஏறிட்டு இருந்துச்சா. ஸோ உங்களுக்கு டாக் ஸ்டியர் இருந்தால் அதில் ஒரு ஹெவி ப்ராப்ளம் இருக்கும். உங்களால் வண்டி அந்த 2nd to 3rd கியரில் நீங்கள் புல் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஃபுல்லாக ஸ்டேரிங்கை ஹெவியாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங்கோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த வீடியோட கன்க்ளூஷன் முடிச்சாச்சு. நம்ம இந்த வண்டியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காரோட ரிவ்யூஸ் நம்மளும் பண்ணுவோம். ஸோ பை பை கைஸ்.